ஐஎல்ஆர் பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, நிறைய பேர் கோபம் ஆதங்கம் எல்லாமே இருக்குது. இது எங்களுக்கும் நாங்கள் வந்து ஹெச்எஸ்எம்பி டைமில் கோவப்பட்டிருக்கோம். இந்த ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் அது வந்து 4 5 ஆகும்போதே நம்ம அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. இப்போ வந்து 5 to 10 years ஆகும்போது டெஃபினட்டாக எங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ண வர எங்களுடைய இமிக்ரேஷன் பேரிஸ்டர்ஸ் லாயர்ஸ் அவங்கக்கிட்டலாம் பேசும்போது ஹோம் செக்ரட்டரி அவங்களுடைய ரீசன்ட் ஸ்பீச்சில் இருந்தும் ப்ளஸ் பிபிசியில் அவங்க கொடுத்த ஆர்டிக்கல் இருந்தும் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ வி கேம் டு சம் கன்க்ளூஷன். Certain points I want to read out from the white paper. Okay? So first point வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சேலஞ்சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பாயிண்ட் பிளாங்காக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் 10 வருஷம் சொன்னால் சேலஞ்ச் பண்ணலாம். பட் இதில் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்குது. எப்படின்னா 2 years இருந்தது, 1 year பிரேக்கு, அவங்க வேலை பார்க்கல, அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து 5 வருஷத்தில் கிடைக்க சான்ஸ் இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழில். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நைட் வந்து இப்போ 10:15 ஆகிடுச்சு. இப்போ இன்னும் போயிட்டுருக்கோம் எபிசோட் மேலே எபிசோடு. ஐஎல்ஆர் பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, நிறைய பேர் கோபம் ஆதங்கம் எல்லாமே இருக்குது. இது எங்களுக்கும் நாங்கள் வந்து ஹெச்எஸ்எம்பி டைமில் கோவப்பட்டிருக்கோம். இந்த ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் அது வந்து 4 5 ஆகும்போதே நம்ம அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. இப்போ வந்து 5 to 10 years ஆகும்போது டெஃபினட்டாக எங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு புரியுது. நிறைய பேரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. பட் வந்து இட்ஸ் நாட், இது வந்து உடனே இவங்க இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாமே பாசிட்டிவ்ல என்னென்ன பண்ண முடியுமோ அது பண்ணுவோம். இதுலேயும் வந்து என்னென்ன இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட லெவலில் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இது ஃபைனல் இல்லை. எக்ஸாக்ட்லி, இது ஃபைனல் கிடையாது. ஸ்டில் இதுவும் வந்து கன்சல்டேஷன் ஸ்டேஜில், இந்த ஸ்டேஜில் இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாறும் திரும்பவும் அந்த கன்சல்டேஷன். ஏன்னா எப்போ அவங்க பார்லிமெண்ட்டில் அதை ரூலாக பாஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து இமிக்ரேஷன் gov.ukல ரிலீஸ் பண்ணுறாங்களோ, இமிக்ரேஷன் ரூல்ஸாக வருதோ, அது வர நத்திங் இஸ் பர்மனண்ட் அண்ட் நத்திங் இஸ் ஷோர். ஆமாம், சூப்பர். ஸோ அந்த இதுலேயே போவோம், அப்படியே பிடிச்சிக்கிட்டு போவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த ஐஎல்ஆர் வந்து 5 to 10 years. நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க சொன்னீங்க HSMP ஃபாரம். எக்ஸாக்ட்லி, HSMP ஃபாரம். அண்ட் இது வந்து மோர் லைக்லி இது வந்து புதுசாக வரவங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா ஹிஸ்டாரிக்காக அது மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஸோ அதில் நம்ம இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம்னா, இன்கேஸ் வந்தாலும் அவங்க HSMP ஃபாரம் அப்படிங்கிற அந்த கேஸ்லாவை வச்சு அந்த ரிலவன்ஸை காட்டி இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஸ்குவாஷ் பண்ணிடலாம் கோர்ட்டில். புரியுதுங்களா? அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னோம். பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னோம். எகெயின் இந்த கேஸ்லாம் இருக்கிறதுனால இந்த இதுவும் வின் பண்ணுவோமாங்கிறது கிடையாது. பட் அது ரிலவன்ஸ் இருக்குதுங்கிறதுனால தேர் இஸ் அ பாசிபிலிட்டி, குட் சான்ஸ். புரியுதுங்களா? அந்த கேஸ்ல வச்சு அவங்க எடுத்துட்டு போய் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு எகெயின் அது ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது மூணாவது, பிபிசியில் வந்து லாஸ்ட் வீக் ஒரு ஆர்டிக்கிள் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஹோம் ஆஃபீஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க கிட்ட கேட்ட போது ஹோம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கன்ஃபார்ம் பண்ணது, திஸ் வில் ஆல்சோ திஸ் கேன் ஆல்சோ அப்ளை டு எக்ஸிஸ்டிங் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம், சரியா? எக்ஸிஸ்டிங் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கும் இது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஹோம் ஆஃபீஸில் யாரோ ஒருத்தவங்க சொன்ன மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக ஒரு எம்பி பார்லிமெண்ட்டில் லாஸ்ட் வீக்கு ஹோம் செக்ரட்டரி கிட்ட கேட்டபோது டைரக்டாக கேட்டாங்க, கேன் யூ கிவ் கிளியர் ஆன்சர், வில் திஸ் பி அப்ளிகபிள் டு த எக்ஸிஸ்டிங் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு கேட்டதுக்கு ஹோம் செக்ரட்டரி வந்து ஆன்சர் நோன்னு சொல்லலை, டாட்ஜ் பண்ணிட்டாங்க. நான் பார்த்தேன். ஆமாம், நோனவும் சொல்லலை, எஸ்னவும் சொல்லலை. அவங்க வந்து இன்னும் கன்சல்டேஷனில் இருக்கும். இதுக்கான இது அதாவது வாய்ப்புகள் 5 yearsல அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க நோன்னு சொல்லலை. நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க ஏன் அப்போ அது புது ஆட்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா அப்போ எக்ஸிஸ்டிங் ஆட்களுக்கு அவங்க இன்னொன்று சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஏன் வந்து ஹோம் செக்ரட்டரி அவங்க நோன்னு சொல்லலை, அப்போனா அப்ளிகபிள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து 2 சைட்லேயும் பார்த்தோம்னா எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கு ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் ரிசர்ச் பண்ண வர திரும்ப நான் ஒயிட் பேப்பரில் வந்து படித்த வர நான் எங்களுடைய இமிக்ரேஷன் பேரிஸ்டர்ஸ் லாயர்ஸ் அவங்கக்கிட்டலாம் பேசும்போது ஒயிட் பேப்பரில் இருந்தும் இந்த மாதிரி யூவர்ட் கூப்பர் அவங்க ஹோம் செக்ரட்டரி அவங்களுடைய ரீசன்ட் ஸ்பீச்சில் இருந்தும் ப்ளஸ் பிபிசியில் அவங்க கொடுத்த ஆர்டிக்கல் இருந்தும் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ வி கேம் டு சம் கன்க்ளூஷன். எகெயின் இது வந்து திஸ் இஸ் நாட் ஃபைனல், திஸ் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டுட் அண்ட் திஸ் குட் பி அ பாசிபிலிட்டி அண்ட் இந்த பாசிபிலிட்டி மாறலாம். சரியா? ஸோ சர்டன் பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட் டு ரீட் அவுட் ஃப்ரம் த ஒயிட் பேப்பர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the expansion of the point-based system will increase the standard of qualifying period for settlement to 10 years. Okay, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. We will continue to offer a shorter pathway to settlement for non-UK dependents of British citizen to 5 years. அதாவது டிபெண்டன்ஸுக்கு 5 இயர்ஸில் தான் இருக்கும், அதில் மாற்றம் எதுவும் இல்லை. யாருன்னா ஐஎல்ஆரோ இல்லை ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்பவுஸுக்கு 5 years. Okay, provided they have remained compliant with their requirement. And we will retain the existing safeguard to protect the vulnerable, including settlement rights for victim of domestic violence and abuse. Through the expansion of point-based system, individual will also have the opportunity to reduce the qualifying period based on point-based contribution to the economy and society. We will consult on these changes later this year. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் பேஸ் சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், அவங்களும் 5 இயர்ஸில் வந்து பண்ணலாம். அதாவது அவங்களுடைய சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஏர்ன்டு செட்டில்மெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இதில் என்ன மெயினாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, we will therefore reform the current rules around the settlement through an expansion of the principle behind the point-based system that individual should earn their right to privileged immigration status in UK through the long-term contribution they bring to our economy. Yes. Okay. இப்போது இந்த இதில் ஏர்ன்டு சிட்டிசன்ஷிப் அண்ட் ஏர்ன்டு செட்டில்மெண்ட் இது அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஆஸ் லாங் அஸ் வந்து ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் அவங்களுக்கு வந்து ஸ்டில் தே வில் குவாலிஃபை அண்டர் 5 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அந்த ஒயிட் பேப்பரில் படித்த வர புரிஞ்சிக்கிட்டது. இப்போது அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, whoever is contributing to the UK economy or being compliant, contributing, paying taxes, அது ஒரு பாயிண்ட் ஆகும். இன்னொன்று வந்து contributing to the society, அதாவது இப்போ ஒரு நர்சஸ், டாக்டர்ஸ் இல்லை சேரிட்டியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சொசைட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களும் 5 இயர்ஸில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போது அவங்களுடைய சிஸ்டம் எப்படி கொண்டு வர போகிறாங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா, எவ்ரி ஒன் வில் கோ அண்டர் 10 years அண்ட் தென் யூ கேன் bring it down to 5 years if you meet so அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க ஃபார் எக்ஸிஸ்டிங் பீப்புள் ஆஸ் வெல். ஓகே, எகெயின் இது கன்சல்டேஷன், இந்த கன்சல்டேஷன் மாறலாம். தே கேன் ஸ்டில் கம் டு த பாயிண்ட் இந்த 10 இயருங்கிறது புது மக்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இப்போவும் ஜாஸ்தியாக இருக்குது. பட் if they are sticking to the point whichever they are trying to bring now, அதாவது ப்ரப்போஸ் பண்ணுறது அது பிரகாரமே இருக்கிறாங்கன்னாலும் அவங்க அதை சேலஞ்சும் பண்ணலாம். நம்ம இந்த சொன்ன ஹெச்எஸ்எம்பி ஃபாரம் இருக்குது, அதையும் சேலஞ்ச் பண்ணி அதையும். பட் என்னடா இப்போ இந்த சேலஞ்சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பாயிண்ட் பிளாங்காக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் 10 வருஷம் சொன்னால் சேலஞ்ச் பண்ணலாம். பட் இதில் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்குது. எப்படின்னா, நீ ப்ராப்பராக டேக்ஸஸ் கட்டுற, ப்ராப்பராக இது பண்ணுறன்னு உனக்கு 5 வருஷத்தில் கொடுத்துட போகிறேன். அப்போ வந்து அதில் எப்படின்னா, நீ வந்து அப்போனா பிரேக் இருக்குது, நீ வேலை செய்யலை, நீ டேக்ஸ் கட்டலை, கரெக்ட், உங்களுக்கு தான் ப்ராப்ளம் அது. ஸோ அந்த மாதிரி இப்போ கேசஸ் இருக்கா? அந்த மாதிரி இருக்கா? நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது
5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 இயர் வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க, 2 இயர்ஸ் வேலை இல்லாமல் இருந்துட்டு அந்த 60 டேஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸ் வந்து அவங்க 10 இயர்ஸுக்கு போகலாம். டேக்ஸ் வந்து 5 இயர்ஸ் பே பண்ணலன்னு. எகெயின் திஸ் இஸ் ஆல் கைண்ட் ஆஃப் இன் கன்சல்டேஷன் ஸ்டேஜில் இருக்குது. இது எதுவுமே ஃபைனல் ஆகலை அண்டு இது மாறலாம். ஸோ இதோட ஃபைனல் வேர்ஷன் வந்து நமக்கு ஒரு 3 to 6 மந்த் கழிச்சு தான் தெரியும். அண்டு ஹோம் ஆஃபீஸ் சொல்லியிருக்கிறது இன் கம்மிங் வீக்ஸ்லேயே வந்து வி வில் கிவ் மோர் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேயே இன்னொரு அது இந்த கொஸ்டினாக இருக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு அயலார் போகும்போது நாட்டை விட்டு உள்ள தூரம் இருக்கக்கூடாது, 180 டேஸ்க்கு மேலே இருந்தால் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அழிச்சிட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது இப்போ அது இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து 2 இயர்ஸ் இருந்தது, 1 இயர் பிரேக்கு, அவங்க வேலை பார்க்கல, அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து 5 வருஷத்தில் கிடைக்க சான்ஸ் இருக்கா? இல்லை, தட் இஸ் அ வெரி குட் பாயிண்ட். பாசிபிலிட்டி இருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெகுலேஷனில் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்க சொல்லியிருக்கிற கைடன்ஸ் வந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு கோடு மாதிரி தான் போட்டிருக்காங்க, இன்னும் ரோடு போடலை. ஸோ தே ஆர் இன் த ப்ராசஸ். இப்போ அவங்க வந்து தே வாண்ட் டு பிரிங் டு தி எக்ஸிஸ்டிங் பீப்புளுங்கிறது தெரிய வந்திருக்கு. ரீசண்டாக வந்த ஆர்டிக்கல் ப்ளஸ் ஹோம் ஆஃபீஸ் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி நாட் ஹோம் ஆஃபீஸ் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி பார்லிமெண்ட்டில் பேசுனதுலேயும் வச்சு பார்க்கும்போது அவங்க எக்ஸிஸ்டிங் ஆட்களுக்கு கொண்டு வர மாதிரி தெரியுது. ஓகே, இப்போது தெரியுதுங்கிறதுனால இதுதான் ஃபைனலாக. இப்போ எல்லாருமே வந்து எக்ஸிஸ்டிங் ஆட்கள் வந்து பயப்படணுமான்னு கிடையாது, தேவையும் இல்லை. ஏன்னா கன்சல்டேஷன் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இப்போவே நிறையா பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ப்ளஸ் இந்த ஹெச்எஸ்எம்பி ஃபாரம் கேசஸை பற்றி எல்லாருமே வந்து அவங்க எம்பிஸ்க்கு மூலியமாக ஹோம் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க, டைரெக்டாகவும் அனுப்புகிறாங்க. ஸோ ஹோம் ஆஃபீஸ் வந்து அந்த ஹெச்எஸ்எம்பி ஃபாரம் கேஸையும் சீரியஸாக படிச்சிட்ருக்காங்க. ஸோ ஏன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அது கோர்ட்டில் போய் நாட் ஒன்லி தே வில் லூஸ் மில்லியன்ஸ், திரும்பவும் அது வந்து ரீரைட் பண்ணும்போது அது இட் வில் பி வேஸ்ட் ஆஃப் டைம், ரிசோர்ஸஸ் அண்ட் மணி. ஸோ அது அவங்களும் பண்ண மாட்டாங்க. ஸோ தெர் இஸ் அ வெரி ஹை பாசிபிலிட்டி அவங்க இல்லை இது நாங்கள் இனிமேல் வரவங்களுக்குன்னு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா வி ஹாவ் ஹர்ட் தட் ஹோம் ஆஃபீஸ் லுக்கிங் இன் டு ஹெச்எஸ்எம்பி ஃபாரம் அந்த கேஸையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரெலவெண்ட்டாக வந்து இந்த ரூல்ஸில் வந்து பாதிக்குமா அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் மக்கள் வந்து இந்த கன்க்ளூஷனுக்கு வர வேணாம், பயப்பட வேணாம். இன்கேஸ் அப்படி வந்தாலும் அவங்களுடைய கன்சல்டேஷன் வந்து எப்படின்னா எல்லாருக்குமே 10 இயர் அப்படின்னு இருந்தாலும் 5 இயருக்கு வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பே பண்ணியிருந்தீங்க, இல்லை நீங்கள் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, சேரிட்டி இதில் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க சொசைட்டிக்கு அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது அவங்க சொல்கிறது வந்து கம்ப்ளைண்ட்டாக இல்லாமல் டேக்ஸ் வந்து கட்டாமல் பிரேக் இருந்தவங்க அவங்கெல்லாம் வந்து 10 இயர்ஸில் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் ஃபைனல். சூப்பர். இப்போ என்ன இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லும்போது நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க, நான் கன்சல்டேஷன் ஃபேஸில் என்னோட வாய்ஸ் எழுப்பலாமா, நான் போய் சொல்லலாம்? எக்ஸாக்ட்லி, த்ரூ யுவர் லோக்கல் எம்பி. உங்களுக்கு என்ன கன்சர்ன் இல்லை உங்களோட கேள்விகள் என்ன இருந்தாலும் அது உங்கள் எம்பிக்கு, லோக்கல் எம்பிக்கு கொடுங்க. அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் ரேஸ் பண்ணுவாங்க. அவங்க ரேஸ் பண்ணணும். ஸோ ஹூ இஸ் மை எம்பின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிங்கன்னா ஒரு லிங்க் வரும். அதில் உங்களோட போஸ்ட் கோடு போட்டிங்கன்னா அந்த போஸ்ட் கோடை போட்டிங்கன்னா உங்களுடைய எம்பி யாருன்னு வரும், அவங்களுடைய இமெயில் அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் வரும். ஸோ நீங்கள் வந்து அங்கே ரெசிடென்ட்டுங்கிறதுக்கான ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் அனுப்பிட்டு உங்களோட கேள்வி இதெல்லாம் வந்து என்னோட கன்சர்னு, நான் வந்த போது 5 இயர்ஸ்னா தான் சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த கண்ட்ரிக்கு வந்தேன், இல்லைன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் கனடாக்கு போயிருப்பேன், இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு போயிருப்பேன், இது வந்து ஐ ஃபீல் லைக் பிட்ரேயல், எனக்கு வந்து இதுக்கெல்லாம் கேள்விகள் வரும், இதெல்லாம் வந்து எனக்கு என்னுடைய லைஃப்பை பாதிக்குது, இது நீங்கள் கேளுங்க அப்படின்னீங்கன்னா அப்போ அந்த எம்பி வந்து ஹோம் செக்ரட்டரிக்கும் ஹோம் ஆஃபீஸ் மினிஸ்டருக்கும் அனுப்புவாங்க. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ஸை வந்து அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க வந்து அதை எம்பி கிட்ட பேசுவாங்க. ஓகே, நீங்கள் கேட்ட இந்த கேள்விகளுக்கு இதுதான் என்னோட பதில்னு சொல்லிட்டு ஹோம் செக்ரட்டரியோ இல்லை ஹோம் ஆஃபீஸ் மினிஸ்டர் அந்த எம்பிக்கு அனுப்புவாங்க. அது அந்த எம்பி வந்து மறுபடியும் அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற
மக்களுக்கு தெரிவிப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக நீங்கள் சொன்னீங்களே ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க ஒரு எம்பின்னு, Correct. அவங்க எக்ஸாக்ட்லி தான் சொன்னாங்க. எப்படின்னா எங்கள் கான்ஸ்டிடியூன்சிலேருந்து ஒரு அம்மா வந்து மெசேஜ் பண்ணி, நான் வந்து இன்னொரு கண்ட்ரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்தது வந்து பல்ல கடிச்சிட்டு 5 வருஷம் முடிச்சேன்னா எனக்கு பிஆர் வந்துடும், பெர்மனன்ட் ரெசிடென்ட். இப்போ அது ஏமாத்த வேலையாயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமாம், இப்போ இதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆளாக மெசேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக மக்கள் வந்து அவங்க லோக்கல் எம்பி மூலியமாக அவங்களுடைய அதிருப்தியை கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அப்போ வந்து எல்லா எம்பிஸும் வந்து அதை அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ அது அவங்க வந்து லாவாகவே பாஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை அந்த எம்பிஸ் எல்லாருமே கன்சர்ன் தெரிவித்தாங்கனாலும் ஓகே இது வந்து மக்களுக்கு பாதிக்குது, ஸோ லெட்ஸ் மேக் இட் டு 10 இயர்ஸ்னு அவங்க சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கன்சர்னை கண்டிப்பாக உங்கள் லோக்கல் எம்பிக்கு தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, தெரிவிக்கணும். ஓகே, ஒன்ஸ் அகேன் நீங்கள் ஃபைனல் டிஸ்க்ளைமர் சொல்லிவிடுங்க. ஆமாம், இது வரைக்கும் 3 எபிசோட் பண்ணிட்டோம், என்னன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான். இது ஒரு இமிக்ரேஷன் அட்வைஸாகவோ எடுத்துக்கக்கூடாது, இல்லை இது இமிக்ரேஷன் ரூல்ஸாகவும் எடுத்துக்கக்கூடாது. நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு டைம் டு டைம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எகெயின் இப்போ நாங்கள் சொன்ன இந்த எல்லா விஷயமுமே வந்து கம்ப்ளீட்டாக மாறலாம். ஸோ அடுத்த அப்டேட்டு புதுசாக ஏதாவது வந்ததுன்னா we will get in touch with you guys. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களே, நீங்கள் எல்லாருமே வந்து தயவு செஞ்சு வந்து இப்போ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட் எப்பயும் மெசேஜஸ் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், அது எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்ப்போம். ஸோ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யார் இருந்தாலும் ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, யாராச்சும் இங்கே இருக்காங்கன்னா எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.